ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாராவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு நல்ல கம்பெனியாக இருக்கணும், அதனோட க்ரோத் பொட்டென்ஷியல் நல்லா இருக்கணும், அதே சமயம் அதனோட ஷேர் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஹாய், ஐ எம் ராஜா. வெல்கம் டு ஃபைனான்ஸ் வித் ராஜா. இந்த வீடியோவில் நம்ம அன்யா பாலிடெக் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் கம்பெனியோட ஐபிஓ பற்றி தான் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த கம்பெனியோட க்ரோத் என்ன, இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் என்ன, இதனோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் என்ன, சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் என்ன, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2011 உருவான இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பேக்ஸ் மேனுஃபேக்சரிங். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் சொல்யூஷன்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி ஒரு வருஷத்துக்கு சுமார் 75 மில்லியன் பேக்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த கம்பெனியோட டர்ன் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 crores வந்து கிராஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ நாளாக இந்த கம்பெனி வந்து B2B செக்மெண்ட்டில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிருந்தாங்க, அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க B2C செக்மெண்ட்டும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க, அதாவது பிஸ்னஸ் டு கஸ்டமர்ஸ். ஸோ இதனால் இவங்க மார்ஜின் வந்து ஹையாக இருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. இந்த கம்பெனியோட பெரிய பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட காஸ்ட் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட். ஸோ இவங்களோட டேட்டாலாம் அனலைஸ் பண்ணி, இவங்களோட க்ரோத் அனலைஸ் பண்ணி, இவங்க கொடுத்துருக்கிற ஐபிஓ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் இல்லைனா லாங் டேர்முக்கு இந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ஐபிஓ பார்த்திங்கன்னா December 26 ஓப்பன் ஆகி December 30 வந்து முடியுது. இந்த கம்பெனியோட ஐபிஓ லிஸ்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா Thursday, அதாவது January 2, 2025 வந்து லிஸ்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு SME கேட்டகரியில் வர ஐபிஓ. இதனோட ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ₹2 per ஷேர். அதே மாதிரி இந்த ஐபிஓ ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ₹13 14. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க ஷேர் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபியூச்சர் க்ரோத் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா ஒரு மினிமம் லாட் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ஷேர்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இவங்களோட டோட்டல் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3,20,00,000 ஷேர்ஸ். இந்த ஐபிஓ மூலமாக டோட்டலாக அவங்க கலெக்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 44.8 crores. இது எல்லாமே டோட்டலாகவே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். இந்த ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆகிறது NSE எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகும். இப்போ இந்த கம்பெனி ஐபிஓட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த கம்பெனி ஐபிஓ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹14 per ஷேர். இதனோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹4 per ஷேர். இதனோட ப்ரீமியம் பர்சன்டேஜ், அதாவது GMP பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 28.57% வந்து இருக்குது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இதனோட எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ₹18. ஸோ இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரீட்டைல் கேட்டகரியில் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 1 லாட் தான் அப்ளை பண்ண முடியும், அதாவது ₹1,40,000. மேக்ஸிமமும் பார்த்திங்கன்னா 1 லாட் தான். ஏன்னா நீங்கள் 2 lakhக்கு மேலே அப்ளை பண்ணிங்கன்னா அது HNI கேட்டகரியில் போயிடும். ஸோ HNI கேட்டகரியில் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 லாட் அப்ளை பண்ணலாம், அதாவது ₹2,80,000 நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ இந்த ஐபிஓட டைம்லைன் வந்து பார்க்கலாம். இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகிற டேட் வந்து பார்த்திங்கன்னா December 26 வந்து ஓப்பன் ஆகுது. ஐபிஓ க்ளோஸ் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா December 30 மண்டே அன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த அலாட்மெண்ட் வந்து என்றைக்கு நடக்குதுன்னா December 31 வந்து இந்த ஐபிஓட ஷேர்ஸ் அலாட்மெண்ட் வந்து நடக்குது. ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஷேர்ஸ் அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அது உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா Jan 1 அன்றைக்கி கிரெடிட் ஆயிரும். அப்படி இல்லை உங்களுக்கு அலாட் ஆகலைன்னு சொல்லிட்டா இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ், அதாவது ரீஃபண்ட் பண்ணுற அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா Jan 1 அன்றைக்கி உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆகிற டேட் வந்து பார்த்திங்கன்னா Jan 2 வந்து லிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் மினிமம் December 30 அன்னைக்கு 5 PM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ இந்த ஐபிஓட சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் வந்து இது Day 1 ஸ்டேட்டஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா QIB கேட்டகரியில் வந்து இன்னும் யாருமே அப்ளை பண்ணல. ஸோ இவங்க அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அடுத்து NNI கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 8.04 times வந்து சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. ரீட்டைல் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 21.5 times வந்து சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 12.47 times வந்து இந்த ஐபிஓ வந்து சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. இந்த கம்பெனியோட க்ரோத்துக்கு இந்த கம்பெனி ஐபிஓட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளாக இருக்கிறனாலையும், இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் க்ரோத் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கிறதுனாலையும், அதே மாதிரி வந்துட்டு இந்த கம்பெனியோட இப்போ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 30% இருக்கிறனாலையும் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சஜஷன் நீங்கள் இந்த ஐபிஓ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கிறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குறக்கும், இதே மாதிரி நிறையா கம்பெனி ஐபிஓ பற்றின அனாலிசிஸ் பார்க்குறக்கும், உங்களோட பர்சனல் ஃபினான்ஸ் நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.